வணக்கம். வாசுதேவன், கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் திருப்பூர். இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கக்கூடிய இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்கிறோம். தயாரித்த அந்த சிப்ஸை எல்லாம் திரும்பவும் நமது நிறுவனம் வாங்கிக் கொள்கிறது என்ற உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு தொழிலை 2021 நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த இயந்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 HP இயந்திரம். இந்த இயந்திரத்தை நாங்கள் இப்போ வீடியோவில் ஃபோட்டோவில் காட்டுறதை விட நேரில் பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை எவ்வளோ ஹெவியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கோவையில் மற்ற நிறுவனங்கள் தயாரிக்க அந்த இயந்திரங்கள் எல்லாம் இந்த அளவுக்குலாம் ஹெவியாக ஆஃபரு மற்றெல்லாம் ஹெவியாக இருக்காது. அந்த இயந்திரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மகிட்ட அந்த இயந்திரம் இருக்குது, கோவையில் தயாரித்த இயந்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட கையிலால் தூக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட்ராலிக் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சுற்றணும்னா இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி. இது ஒரு 15 HP மெஷினு. இது ஒரு மணி நேரத்திற்கு அப்படிங்கிறது ஒரு 200 கிலோ வரைக்கும் பிடிக்கும், அதாவது உடைச்சு கொடுக்கும். இந்த இயந்திரங்கள் விற்பனைக்கு தயாராக இருக்கு. இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூர்ல ஒரு 25 HP ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட இந்த சைஸ் இயந்திரம் கிடைக்காது. அப்போ ஒரு இயந்திரத்தை தயாரிக்கும் போது அதை உடைப்பதற்கு உண்டான அந்த டூம் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து அந்த அளவு எடுத்து பாட்டில் நின்று அது தூளா உடைக்கிற லெவலுக்கு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஹெவியான இயந்திரத்தை நம்ம விற்பனை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இயந்திரத்தை போல இன்னைக்கு இங்க சந்தையில வேற இயந்திரங்கள் இல்லை. அது போலவே இங்க பார்க்கலாம், இது ஒரு 10 HP மிஷின். இப்போ இதனுடைய விலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய். ஒரு மணி நேரத்திற்கு 125 முதல் 150 கிலோ உடைக்கும். இதுவும் அது போலதான், ரொம்ப ஹெவியான மிஷின். இதெல்லாம் நமக்கு பிரத்யேகமாக ஆர்டர் செய்து தயாரிக்கப்பட்ட இயந்திரங்கள். இது ஒரு 10 HP மிஷின். இப்போ இங்க இருக்கிற இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 HP மிஷின். இது ஒரு 5 HP மிஷின். இந்த இயந்திரம் ஒரு மணி நேரத்திற்கு 50 முதல் 60 கிலோ வரைக்கும் உடைக்கும். அப்ப இது ஒரு 5 HP மிஷின். அடுத்து இன்னொரு இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு 3 HP மிஷின் இருக்கு. இது ஒரு 3 HP மிஷின். ஒரு மணி நேரத்திற்கு அப்படிங்கிறது 40 முதல் 50 கிலோ வரைக்கும் உடைக்கக்கூடிய ஒரு மிஷின். 30 முதல் ஒரு 50 கிலோ வரைக்கும் உடைக்கும். எல்லா மிஷினுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஹெவியர். எதுவும் இருக்கும். அதெல்லாம் அந்த பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா, அதாவது இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு அப்படிங்கிறது 15 HP கூட அப்படிங்கிறது கோவை நிறுவனங்கள் போடுறதில்ல. எதுக்கு ஒருத்தவங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் கொடுக்கும் விலைக்கு தகுந்த இயந்திரங்களை நீங்கள் வாங்கி தொழில் செய்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி இருக்கும். அப்போ உற்பத்தி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயந்திரங்கள் தரமானதாக இருக்கணும். அப்போ தரமான இயந்திரங்களாக இருந்தால் மட்டும்தான் உற்பத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அளவுகளில் கிடைக்கும். அப்போ நம்ம 2021 இது ஆரம்பிச்ச உடனே குடும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருந்து தான் அப்படிங்கிறது புதுசாக நம்ம இயந்திரங்களை தயாரித்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது அவங்க 20 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு உடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 நாள் கழிச்சு அப்படிங்கிறது போயிருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோ தான் உடைச்சது. அது போல இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்டா ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னால் தரமான இயந்திரங்களை நம்ம வாங்கணும். தரமான இயந்திரங்களை நம்ம விற்கணுங்கிற நோக்கத்துல விலை குறைவாகவும் தரம் உயர்ந்த தரத்தில் மிகவும் ஹெவியான மிஷினை தயாரித்து நம்ம கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஷினை வாங்கறதுக்கு முன்னாடி நேர்ல பாருங்க. நீங்க ஊர்ல எல்லாரும் தயாரிக்கிறாங்க, எல்லா மிஷினையும் பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் பணம், உங்கள் தொழில், நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுக்கு தகுந்த அளவிற்கு தரமாக இயந்திரங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அப்போ எங்கள் நிறுவனம் லாப நோக்கில் செயல்படுவதாக இருந்தால் நாங்களும் எடை குறைவாக மற்ற நிறுவனங்களின் இயந்திரங்களை போல இயந்திரங்களை தயாரித்து நம்மளால வித்துக்கிட்டு லாபத்தை எங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் நமது நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் தரமான இயந்திரங்களை கொடுத்து அதன் மூலம் தயாரிக்கப்படும் உற்பத்தி பொருளை திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் நோக்கத்துல தான் இந்த மாதிரி இயந்திரத்தை நாங்க பிரத்யேகமாக உங்களுக்காக தயாரித்து வழங்குகிறோம். லாபம் எங்கள் நோக்கம் அல்ல.
நீங்கள் வாங்கிய இயந்திரத்தின் மூலம் சிறப்பாக நீங்கள் தொழில் செய்து அந்த தொழிலின் மூலம் நீங்கள் லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் இயந்திரங்கள் தரமானவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. அப்போ தரமற்ற இயந்திரங்களை வாங்கி நீங்கள் தொழில் செய்தால் தொடர்ந்து அப்படிங்கிறது பராமரிப்பு செலவுக்கே நீங்க சம்பாதிக்கக்கூடிய லாபம் மொத்தமே கொடுக்க வேண்டியது. அப்போ இயந்திரங்களுடைய செயல்பாடுகள் தரமானதாகவும் சிறப்பாகவும் இருந்தால்தான் நீங்கள் தொந்தரவு இல்லாம தொழில் செய்ய முடியும். அதனாலதான் நமது நிறுவனம் அவர்கள் விற்கக்கூடிய விலையிலேயே இயந்திரங்களை அவர்களை விட 2 மடங்கு எடை அதிகமாக இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்கிறது. இவர் புதுக்கதை கதை விடுறாரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாம் அவசியம் கிடையாது. நீங்க பார்த்துட்டே வரலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிறது நான் இயந்திரம் வாங்கி இருக்கிறேன். எல்லாரும் எந்த அளவுக்கு தயாரிச்சு இயந்திரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இயந்திரத்தை வாங்குவதற்கு முன் ஒரு தடவை நீங்க இந்த இயந்திரங்கள் எவ்வாறு இருக்கிறதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணும். உடனடி டெலிவரிக்கு இயந்திரங்கள் தயாரா இருக்கு. காசு கொடுத்து உடனே நீங்க இயந்திரத்தை எடுத்துட்டு போலாம். கஸ்டமைஸ்டு மிஷின் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வேணும்னா 15 நாட்களுக்குள் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். இதை பற்றிய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த தொழில நீங்க இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரடியாக எங்களை சந்திக்கலாம். இந்த தொழில் செய்தால் கிலோவிற்கு 8 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் நீங்கள் உடைக்க வேண்டும் என்றால் இது போல 10 HP 15 HP அப்படிங்கிற பெரிய இயந்திரங்களை வாங்கினால் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் நீங்கள் உடைக்கலாம். இது போன்ற சிறிய இயந்திரங்கள் 2 HP 3 HP அந்த போல இயந்திரங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் பெட் பாட்டில் மட்டும்தான் உடைக்க முடியும். நமது நிறுவனம் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் எல்லாரும் இந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சொந்த முதலீட்டில் அதாவது EMI வாய்ப்பை வழங்குகிறோம். அப்போ பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நமது நிறுவனம் EMIல வழங்கக்கூடிய இயந்திரத்தினுடைய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 HP 2 HP 3 HP. இந்த இயந்திரங்களை நீங்கள் EMIல வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 50% பணம் கட்டிட்டு நீங்க வாங்கிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த தொகையை நீங்கள் தயாரித்து வழங்கும் அந்த சிப்ஸ்ல கிடைக்கக்கூடிய லாபத்தில் நீங்கள் 12 சுலப தவணைகளாக கட்டலாம். இப்படி ஒரு வாய்ப்பை கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு வழங்குகிறது. விவரங்களை தெரிஞ்சுக்கிறேன்னா நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.